Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2BHK மற்றும் 3BHK அபார்ட்மெண்ட்ஸ். மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் மொட்டைமலை பகுதியில் கடந்த 22ஆம் தேதி முன்னாள் திமுக மண்டல தலைவர் VK குருசாமியின் அக்கால் மகன் கிளாமர் காளி என அழைக்கப்படும் காளீஸ்வரன் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக ஆஸ்டின்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். போலீசாரின் விசாரணைக்கு நடுவில் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவரும் 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தவருமான மதுரையைச் சேர்ந்த சுல்லான் முத்துப்பாண்டி இந்த கொலை வழக்கில் தனக்கு பங்கு இருப்பதாக கூறி மதுரை கோர்ட்டில் சரணடைந்தார். அதே நேரம் போலீசார் நடத்திய விசாரணையில் கிளாமர் காளி கொலை வழக்கில் வெள்ளைக்காளியின் தாயார் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். ராஜபாண்டி தரப்பைச் சேர்ந்த வெள்ளைக்காளியின் தாயார் ஜெயக்கொடி, மதுரை கல்மேடு நந்தகுமார், காமராஜபுரம் நவீன்குமார், சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், முத்துகிருஷ்ணன், சென்னையைச் சேர்ந்த கார்த்திக், திருப்பூரைச் சேர்ந்த ஹசன் ஆகியோரை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். சிறையில் இருந்தபடியே வெள்ளைக்காளி இந்த கொலையை திட்டமிட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் அவரது தாயார் ஜெயக்கொடி கூட்டுச்சதி செய்து கிளாமர் காளியை கொலை செய்தது விசாரணையில் உறுதியாகியுள்ளது. இந்த சூழலில் கிளாமர் காளி கொலை வழக்கில் மற்றொரு குற்றவாளியாக கருதப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அவரது கூட்டாளிகள் மதுரை வேலம்மாள் அருகே உள்ள காளி இடத்தில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரை பிடிக்க முற்பட்ட போது 2 போலீசாரை அரிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றுள்ளார். அதே நேரம் இன்ஸ்பெக்டரை கள்ளத்துப்பாக்கியால் சுட முயற்சித்த நிலையில் போலீசார் தங்களுடைய தற்காப்புக்காக சுட்டதில் சுபாஷ் சந்திரபோஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனிடையே என்கவுண்டர் செய்யப்பட்ட சுபாஷ் சந்திரபோஸ் குறித்து விசாரித்த போது பல்வேறு தகவல்கள் புதைந்திருப்பது தெரிய வந்தது. மதுரை காமராஜர்புரத்தைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் பிரபல ரவுடி வெள்ளைக்காளியின் நெருங்கிய கூட்டாளி. VK குருசாமி தரப்பைச் சேர்ந்த முனியசாமியை கொலை செய்வதற்கு பதிலாக ஆள் மாற்றி ரேஷன் கடை முனியசாமியை கொலை செய்தது, தல்லாக்குளம் பகுதியில் நடந்த கொலை வழக்கு, கஞ்சா உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் 16 குற்ற வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ளன. சமீபத்தில் 48 பவுன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கைதான சுபாஷ் சந்திரபோஸ் கடந்த மார்ச் 19ஆம் தேதிதான் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். வெளியே வந்த 3 நாட்களில் தனது கூட்டாளிகளுக்கு பயங்கர ஆயுதங்களை சப்ளை செய்து கிளாமர் காளி கொலைக்கு திட்டவகுத்து கொடுத்திருக்கிறார். சுபாஷ் சந்திரபோஸ் அடுத்த வாரம் ஒரு கொலை செய்ய திட்டமிட்டிருந்த நிலையில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது விசாரணையில் தற்போது அம்பலமாகி உள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.